அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது கைடன்ஸ்க்கானது மட்டுமே. இப்போ இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி. குரு ராசியில இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லதுதான். குரு பார்க்கிற இடத்த வளப்படுத்தும், இருக்கிற இடத்த கெடுக்கும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அந்த வகையில 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகும், விரயங்கள் அதிகமாகும், எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம் என்பது கடன், இந்த மாதிரி கடன் வாங்கி சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். சனி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சனி இருக்கிற இடத்த வளப்படுத்தும். அந்த வகையில வருமானங்கள் வரும், லாபங்கள் வரும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் செலவுகளும் அதிகமாகும், விரயங்களும் அதிகமாகும், மேலும் அபிலாஷைகள் நிறைவேறும். இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் இங்க ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குடுப்பணியும் இங்க வெளிப்படுத்தும். இப்போ ரிஷபராசியில ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்துறதில்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், வெவ்வேறு கஷ்டங்கள் இருக்கும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பணி என்னவோ அந்த கொடுப்பணியை அனுபவிக்க பிறந்தவர்களாகவே இருப்பாங்க. அந்த கொடுப்பணியை எது அதிகமாக பிரதிபலிக்கும்னாக்க அவங்களுடைய தசாபுக்தி, ஜாதகத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கும், தசாபுக்தி நடக்குதுன்னாக்க அந்த தசாபுக்தி அந்த கிரகம் நன்மையை செய்யக்கூடிய இடத்துல, யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து, ராஜயோகத்தை கொடுத்து செல்வத்தை கொடுக்கும். அப்படி இல்லை, அது அவயோகியா இருக்கு, 6ஆம் அதிபதி, லக்னத்துக்கு சொல்றதெல்லாம் அட்டமாதிபதி அல்லது 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 6ஆம் இடத்துல இருந்த ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்துதுன்னாக்க அப்போ அந்த கஷ்ட காலன்றது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு, இந்த பொது பலன் உங்களுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து செக் பண்ணீங்க, நமக்கு என்ன கொடுப்பன இருக்கு, என்ன தசாபுக்தி இருக்கு, என்ன ஒரு கைடன்ஸ் பெறணும்ன்றதை தெரிஞ்சுக்கிங்க. நீங்க தொடர்ந்து பொது பலனை பார்க்கறது வேஸ்ட் தான். உண்மையிலேயே சொல்ல போனாங்க தொடர்ந்து பொது பலனை அப்படிப்பட்டவர்கள் பார்க்கறது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சொல்றது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ சூட்டபிளா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக சொல்றேன் நானு. இப்போ தசாபுக்தி நன்மையாக இருக்கும் பட்சத்துல லாபங்கள் வரும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்காரு. கோச்சார பலன் என்பது இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன். இது ஒரு 10% மட்டுமே. 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு கடனை கொடுக்கும். அதே போல பயணங்களை ஏற்படுத்தும், தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலை கூட வரும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆனாலும் இந்த மாதத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், கடன் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பார். ராசியாதிபதி வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று ராசியிலே இருக்கிறது நன்மை. திருமணம் ஆகலைன்னா வரன்கள் வரும், மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன்கள் வரும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் பெரிதாக இருக்காது, அதற்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேலும் இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 6ஆம் ஆதிபத்தியத்தையும் கொஞ்சம் செய்வார் இல்லையா? அந்த அளவுல உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகளும் கொடுக்கும். உடல்நல விஷயத்துல வயதானவர்களாக இருந்தீங்கன்னாக கவனம் செலுத்திங்க, யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் போன்ற கம்ப்ளைண்ட், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஏத்திக்காம இருக்கணும்னாக்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, மெடிடேஷன் பண்றதெல்லாம் நல்லது. இப்போ 6ஆம் பாவகத்து ஆதிபத்தியன்றது கடன், நோய், எதிரி இதெல்லாமும் இருக்கும். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்கு கடனோ அல்லது உடல்நல பாதிப்போ இருக்கும். நம்ம ஏற்கனவே அதாவது அந்த காரகத்துவ பலன்கள்லாம் தனிப்பட்ட முறையில போடும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்துக்கு கடன் இருக்கு அப்படின்னா இந்த குருவும் 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப கடன் வரும், இடமாற்றம் வரும், தொழில வேற புதிய தொழில ஆரம்பிப்பீங்க, அதனால லாபங்கள்லாம் வரும். ஆனா அதுக்கு ஈக்குவலா செலவுகளும் வரும், ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பொது பலனா சொல்றது என்ன, கோச்சாரத்துல 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நன்மையை செய்து விடும் அப்படின்ற ஒரு பலன் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையிறது போன்றதெல்லாம் ஏற்படும். சப்போஸ் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்குன்னாக்க கருத்து வேறுபாடுகள் இருக்குமா அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ராசியிலேயே சுக்கிரன் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை துணைவர் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணைவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வீடு அல்லது வாகனம் வாங்குறது
அல்லது வீடு மாற்றி செல்றது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். இந்த கணவன் மனைவி பிரியாம இருந்தீங்கன்னா கூட இந்த சுகஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்கிறதுனால தாம்பத்திய சுகத்துல சில இடர்பாடுகள் இருக்கலாம், அல்லது அதற்கான சூழ்நிலைகள் அமையாமல் இருக்கலாம். தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா வேலை விஷயமா பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருந்தா கூட அந்த சூழ்நிலை அமையாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. மேலும் பிரிந்தவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம், தனியா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வழின்னா அதற்கு உங்க சுய ஜாதகத்துல தான் அதற்கான பதிலே இருக்கு. அதே போல அப்படிப்பட்டவர்கள் நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்க ஜாதகப்படி இருதாரம் ஏற்படணும்னு விதி இருக்குன்னாக்க அந்த விதியை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை பயணமாகும். அந்த விதியே இல்லை, 2 தாரம் ஏற்படக்கூடாது, அதே போல முதல் தாரத்தாலையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். பாத்தீங்கன்னாக்க அப்படி தனிமையாவே இருக்கக்கூடிய விதி இருக்குன்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு எடுத்திருக்கு, நமக்கான கொடுப்பனையை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அதை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஜோதிடரிடம் அணுகி அதை உங்க ஜாதகத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு வாகன சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். வாக்கால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நேர்மையான கோபம் இருக்கு உங்களுக்கு. ஒரு தெளிவா பேசுறீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு தவறாக மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. வாக்கால சில பிரச்சனைகள் வரும். வாக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க. மாதத்தோட முதல் பகுதியில இந்த புதன் உங்க 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் இருந்து ஜூலை 19ஆம் தேதி வக்ரமாகுது. இந்த 2ஆம் அதிபதி வக்ரமானாக பணம் செலவாகும். அதே போல வாக்கால் பிரச்சனைகள் வரும். புதிய நண்பர்களால் பண நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணும்போது கவனமா இருக்கணும், அல்லது புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இந்த புதன் 3ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க ஜூலை மாதம் 19 இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் பெரிய ஒப்பந்தங்கள்லாம் செய்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. சிறுதூர பயணங்கள் நிறைய போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த புதன் வக்ரம் இப்படி இருக்குன்னா சூரியனும் மாதத்தோட பிற்பகுதியில 3ஆம் இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில கொஞ்சம் அலைச்சல்கள், பயணங்கள், ஓரளவுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கும். பணவரவு இருக்கும், ஆஸ் யூஷுவலான பணவரவுலாம் இருக்கும். வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு மாதான சம்பளம் வந்துடும், அதுல பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா கூட இன்கம் வரும். சில பேருக்குலாம் எக்ஸ்ட்ரா கூட ஏர்ன் பண்ணுவீங்க, வேற ஒரு அடிஷனல் இன்கம் வரும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அடிஷனலா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல கூட ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். இந்த பங்கு சந்தை, ஊக வாணிகங்கள்லாம் இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அல்லது உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்றது நல்லது. இன்ட்ராடே பண்றவங்களுக்கு கொஞ்சம் கையை கடிக்கிறதுக்கான சூழ்நிலைகளா மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு. கவனமா செயல்படுங்க. அதே போல உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகுது. இந்த சனி வக்ர பலன் ரொம்ப முக்கியம். இந்த சனி ஏறத்தாழ ஒரு 140 டேஸ் நியரஸ்ட் வக்ரகதியில இருக்கும். அந்த வகையில நவம்பர் 28ஆம் தேதி வரலும் சனி 11ஆம் பாவகத்திலிருந்து வக்ரமாகுது. அப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். வேலையில இடமாற்ற சிந்தனைகள் வரும். இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேர் வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடி போற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அது எப்படிப்பட்டவர்களுக்குன்னா உங்க ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்கல, இந்த சனியும் உங்க ஜாதகத்துல வக்ரம் ஆகாம இருக்கு, நேர் வலுவோடு இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்துல இடமாற்றங்கள் வரும், இடமாற்ற சிந்தனை வரும். நீங்களே கூட இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகி வேற இடத்துக்கு போறதுக்கான மூமெண்ட் வரும். ஸோ அதை தவிர்த்தணும். உங்க ஜாதகப்படி தசாபுக்தியும் சரியில்லை, உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னா இடமாற்றங்களை தவிர்க்கிறது நல்லது. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு, ஒரு நல்ல தசாபுக்தியே நடக்குதுன்னாக்க நீங்க மாறக்கூடிய சூழ்நிலை வரும், புதிய வாய்ப்பு வரும். அது ஒரு பிரம்மாண்டமாவே இருக்கும். அதுல சேலரி ஹைக் ஆகும், அல்லது பதவி உயர்வோடு உங்களுக்கு வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்ரம் ஆயிருந்தாக்க உங்க ஜாதகப்படி நீங்க கடை ஷிஃப்ட் பண்றது, அல்லது வேற இடத்துல தொழிலை விரிவுபடுத்துறது, தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் செய்யறது போன்றவெல்லாம் நிறைய ஏற்படும். அப்படி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னா நீங்க இந்த நேரத்துல கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. இருக்கிற வேலையே, இருக்கிற தொழிலையே அப்படியே நடத்திக்கிட்டு போனீங்கன்னா பெஸ்ட். மேலும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடனுடைய அழுத்தம் உங்களுக்கு பெரிதாக ஏற்படும். இந்த நேரத்துல கூட்டு தொழில் கூட்டாளிகளை நம்பி போறது கவனமா இருக்கணும். அந்த வக்ர காலத்துல, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து
நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரலும் இந்த சனி வக்ரம் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்துல வக்ரம் பெற்று நல்ல ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா நல்லாவே இருக்கும், பாசிட்டிவா நடக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, நேர் வலுவோடு இருக்கு, தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க பாதிப்பு கொடுக்கும். கவனமா தான் இருக்கணும். ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு தான் இது முக்கியமா. அதே போல பாத்தீங்கன்னாக்க ராகு பகவான் 10ஆம் இடத்துலயும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும். இந்த 10ல ராகு இருந்தாக அடிக்கடி பதவியில மாற்றங்கள் வரும், புதிய வாய்ப்புகள்லாம் நிறையவே வரும். ஒரு தொழில் சிந்தனையோட தான் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. வருமானத்தை ஏதோ வகையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனா உடல் நலத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் கெடுக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதே போல கேது 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாயோடு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஏதாவது ஜூலை 28 வரலும் விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கு, கேது உடன் இணைந்திருக்கு. அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அப்போ வீடு சம்பந்தமான செலவு, வாகன சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். நீங்க பழுது பார்க்கறத விட அது வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறதெல்லாம் கூட சிறப்பு, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும், அது செய்யலாம். அதே போல பழைய சொத்து வித்துட்டு ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அதெல்லாம் செய்யலாம். மேலும் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு என்பது கோபம், டென்ஷன், ஹெல்த் இஷ்யூஸ், தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிறது போன்றவைதான் முக்கியமானது. மற்றபடி பெரிய பாதிப்புல சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயம் வராது. இப்போ கடனை ஒரு கட்டுக்குள்ள வச்சீங்க, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 11ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார், சுயசாரத்தில் இருக்கிறதுனால என்ஜினியரிங் சார்ந்த துறை, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆயில் இண்டஸ்ட்ரி, HR, நிர்வாகம், மக்கள் தொடர்பு, அரசியல், அரசு பணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதலான லாபங்கள் அல்லது கூடுதலான முன்னேற்றங்கள் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடை ஆபரணம், அதே போல மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், ஆர்கிடெக்ட், அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிரச்சனை கிடையாது. செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு கடன் பெரிதாக ஏற்படாது. அதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடியது இந்த பொது பலன்ல. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க நீங்க ஸ்ரீரங்கம் கூட போயிட்டு வரலாம், கடன் குறையணும். அதே போல எதிரி தொல்லை இருக்கு, குறிப்பா பெண்களால, ஆப்போசிட் ஜெண்டரால, ஆண்களாக இருந்தா பெண்களால, நீங்க பெண்களாக இருக்கீங்கனாக்க ஆண்களால ஒரு சில அப்ரோச்சஸ், சில கஷ்டங்கள்லாம் சில பேருக்கு வரும். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா சொல்றேன். அப்படி வருதுன்னாக்க குறிப்பா வெளியிலிருந்து தான் அந்த அப்ரோச்சஸ், அதனால சில பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க முடிஞ்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. வெளிநாட்டுல இருப்பவர்கள் உங்க வீட்டிலேயே படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வைத்து வழிபாடு செய்யவும், அதே போல சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இங்க ஸ்ரீரங்கம் போலாம். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சக்கரபாணி ஆலயம் கூட பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ஆலயம் தான், அங்க கூட நீங்க போயிட்டு வரலாம். அதுவுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.